பிரிக்ஸுடன் இணைந்த நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரிக்ஸ் குழு அமெரிக்க எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றுகிறது என்று அவர் தெரிவித்தார். அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகள் குறிப்பை அமெரிக்க அதிபர் தெளிவுபடுத்தவோ அல்லது விரிவுபடுத்தவோ இல்லை. வர்த்தக ஒப்பந்தங்கள் உட்பட முதல் தொகுப்பு கட்டண கடிதங்கள் இன்று திங்கட்கிழமை முதல் பல நாடுகளுக்கு அனுப்பப்படும் என்று அவர் அறிவித்த பிறகு அவரது பதிவு இடப்பட்டிருந்தது. குறிப்பாக பிரிக்ஸ் உச்சி மாநாடு தற்போது பிரேசிலில் நடைபெற்று வருகிறது. மேலும் அவர்களின் அறிவிப்பில் அவர்கள் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் கட்டணங்கள் குறித்து கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பிரிக்ஸ் நாடுகளின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொள்ளும் எந்த ஒரு நாட்டிற்கும் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும். இந்த கொள்கைக்கு எந்த விதிவிலக்கும் இருக்காது. இந்த விடயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று ட்ரம்ப் ஒரு சமூக வலைதள பதிவில் தெரிவித்திருந்தார். வளரும் நாடுகளின் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஈரான் மீதான வரி அதிகரிப்பு மற்றும் தாக்குதல்களை கண்டித்திருந்தது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பின் பெயரை குறிப்பிடுவதை அது தவிர்த்திருந்தது. பிரிக்ஸ் ஆரம்பத்தில் இந்தியா, பிரேசில், சீனா, ரஷ்யா மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கியிருந்தது. கடந்த ஆண்டு எகிப்து, எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஆகியவை இந்த பிரிக்ஸ் குழுவிலே உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டிருந்தார்கள். பிரேசிலில் நடைபெற்று வரும் 2 நாள் உச்சி மாநாடு அதன் 2 சக்தி வாய்ந்த உறுப்பினர்களான சீனாவின் ஜனாதிபதி ஷி ஜின்பிங் மற்றும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோர் இல்லாமல் இடம்பெற்றது. அமெரிக்காவை மறைமுகமாக சாடும் வகையில் குழுவின் அறிவிப்பு கட்டண உயர்வு குறித்து கடுமையான கவலைகளை எழுப்பியிருந்தது. இது உலக வர்த்தக அமைப்பின் விதிகளுக்கு முரணானது என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள் உலகளாவிய வர்த்தகத்தை குறைக்கவும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கவும் நிச்சயமற்ற தன்மையை அறிமுகப்படுத்தவும் அச்சுறுத்துகின்றன என்று பிரிக்ஸ் மேலும் குறிப்பிட்டிருந்தது. முன்னதாக ஏப்ரல் 2 டொனால்ட் ட்ரம்ப் விடுதலை தினம் என்று அறிவித்து அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரிகளை விதித்திருந்தார். பின்னர் அவர் வரிகளுக்கு 90 நாள் இடைநிறுத்தம் அறிவித்தார். அவரது 90 நாள் கால அவகாசம் புதன்கிழமையோடு முடிவடைகிறது. மேலும் கட்டணங்கள் ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் என்று ட்ரம்பின் திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறியிருந்தார். நீங்கள் விடயங்களை நகர்த்தவில்லை என்றால் ஆகஸ்ட் 1 நீங்கள் ஏப்ரல் 2 கட்டண நிலைகளுக்கு திரும்புவீர்கள் என்று பெசன்ட் தெரிவித்திருந்தார். ஒரு நாடு மற்றொரு நாடு எடுக்கும் இதே போன்ற நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக அந்த நாடு மற்றொரு நாடு மீது விதிக்கும் வரி அல்லது வர்த்தக கட்டுப்பாடுதான் பரஸ்பர வரி விதிப்பு. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் கடிதங்கள் தொடர்ந்து அனுப்பப்படும் என்று ட்ரம்ப் மேலும் கூறினார். ஜூலை 9 பெரும்பாலான நாடுகளை முடித்து விடுவோம் என்று அவர் கூறினார். அனைத்து வகையான நாடுகளுடனும் அனைத்து வகையான ஒப்பந்தங்கள் குறித்தும் விவாதிப்பதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சரியாக இருக்கிறார் என்று வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் ஞாயிற்றுக்கிழமை ட்ரம்புடன் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த ஆண்டு பிப்ரவரியில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்தன. இந்தியாவுடன் ஒரு பெரிய வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பல நாடுகளுக்கு வரிகள் மற்றும் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த முதல் கடிதங்களை இன்று திங்கட்கிழமை அனுப்ப தொடங்குவதாக உறுதிப்படுத்தியிருந்தார். ஏனெனில் கடமைகளில் தற்காலிக இடைநிறுத்தத்திற்கான காலக்கெடு நெருங்கியிருந்தது. அமெரிக்க சுதந்திர தினமான வெள்ளிக்கிழமை முதல் தொகுதி கடிதங்கள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். ஆனால் திகதி மேலும் தள்ளி வைக்கப்பட்டது. அறிவிப்பு வெளியிடப்பட்ட சிறிது நேரத்திலேயே பிரிக்ஸுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் எந்த ஒரு நாட்டிற்கும் கூடுதலாக 10% வரி விதிக்கப்படும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தினார். பிரேசிலில் பிரிக்ஸின் 17வது உச்சி மாநாடு இடம்பெற்று வரும் நிலையில் இந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொண்ட ஒரே வர்த்தக பங்காளிகள் பிரிட்டன் மற்றும் வியட்நாம் மட்டும்தான். ஆட்டோக்கள் மற்றும் விமான இயந்திரங்கள் உள்ளிட்ட சில துறைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் 10% விகிதத்தை வைத்திருக்க மே மாதம் இங்கிலாந்து ஒரு ஒப்பந்தத்தை எட்டியிருந்தாலும் ட்ரம்ப் அச்சுறுத்திய முந்தைய 46% கட்டணங்களில் இருந்து 20% கட்டணங்களை வியட்நாம் ஒப்புக்கொள்ள முடிந்திருக்கிறது. அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் நிர்வாகத்துடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றத்தை அடைய தவறிவிட்டதாக கூறினர். மேலும்
மேலும் அதிக வரிகளை தவிர்க்க தற்போதைய நிலையை நீட்டிக்க முயல்வதாகவும் தெரிவித்தனர். ஆகவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் இந்த அதிரடி முடிவினால் ஐரோப்பாவின் பல நாடுகள் மாத்திரமல்லாது ஆசியாவின் அபிவிருத்தியடைந்து வரும் நாடுகளும் நெருக்கடியான நிலையை சந்தித்துள்ளன. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.